கண்ணூஸ் நல்ல மணமணன்னு எம்டி சால்னா பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ரெசிபி பார்க்கலாமா? கடாயில 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன நல்லா ஃபைனா சாப் பண்ணி இதில சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாவ வெட்டி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலாக்கு 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. அந்த கேப்ல ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல, கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு மேலே கொஞ்சம் சீரகப்பொடி, மிளகு பொடி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்குனீங்கன்னா எம்டி சால்னா ரெடி. அடுத்து நான் பரோட்டாக்கு ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன். மைதா, சால்ட், சுகர், வாட்டர், மில்க் இதெல்லாம் சேர்த்து தான் நான் இது பண்ணேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ல தான் பண்ணேன். பட் நல்லா ஃப்ளேக்கியா வந்துருந்துச்சு. நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இவ்ளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளேக்கியா பரோட்டா வரும்னு என்னாலேயே என் கண்ண நம்ப முடியல. அவ்ளோ சூப்பரா வந்திருந்துச்சு. பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாவே இருந்துச்சு. இத நீயா பண்ணன்னு. இதுல ஒரு பரோட்டாவ எடுத்து 4ஆ பிச்சு போட்டு சால்னாவ நெறைய ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டா அப்படி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.